இந்தியாவையே உலுக்கி இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற தர்மசாலாவில் 100க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்குது. அதை பற்றின சர்ச்சையான இந்த நிறைய பேச்சுகள் வந்து இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. பொதுவாகவே நம்மளுடைய ஆன்மீகமும் அதுக்கு பின்னாடி பல மர்மங்களும் நிறைந்திருக்கிறதுங்கிறது காலங்காலமாக வர்றது தான். இன்றைக்கு நம்ம கும்பிடுற பல பின்னணி அல்ல பெரிய ஆள்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி வணங்கக்கூடிய ஆட்களுக்கு முன்னாடி பல மறைபொருள் பின்னாடி பல சதி செயல்களும் உண்டு. அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துலையுமே வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்றைக்கு முடிவு வராது. இப்போ வடக்க வந்து சாமியார் ஒருத்தர் வந்து ஏகப்பட்ட பெண்கள்கிட்ட சேட்டை பண்ணி சிக்கினார். பெரிய அளவில் கலவரம்லாம் கூட அங்கே இதெல்லாம் ஆச்சு. அந்த பக்தர்கள் பிரச்சனை ஆச்சு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த சமயத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது வந்து மறைஞ்சிடும். இப்போ நம்ம ஊர் நேட்டிவிட்டி, நம்ம ஊர் பகுதியிலேருந்து ஒரு முன்னுதாரணம் சொல்லணுன்னா நித்யானந்தா உடைய ஆடியோ வீடியோலாம் வந்து வெளியாச்சு. பெரிய அளவில் பிரச்சனைகளாச்சு. அவங்க மடத்தில் இருந்த பெண்கள் சம்மந்தமான பல புகார்கள்லாம் வந்துச்சு. ஒன்றும் செய்யலை. அவர் பார்த்தீங்கன்னா நாடை உருவாக்கிட்டார். வெளியே போனதெல்லாம் வேற நெகட்டிவாக பேசுறது. அவர் தனக்குன்னு ஒரு நாடை உருவாக்கிட்டாருங்க. கைலாசான்னு ஒரு நாடை உருவாக்கி ஜாம் வாழ்ந்தாருங்க. ஐடிவிங்களோட சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம 2 பேர் பேசுறது கூட அவர் பார்த்துட்டு உடனடியாக என்னை பற்றி 2 பேர் உருப்படாத பேரில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட பதில் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோ தொடர்பில் லைவாக இருக்காருங்க. லைவாக வீடியோ போடுறாரு, பேசுகிறாரு. ஆனால் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல.